நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி பாட்டி கதவு பாட்டி என்ன பண்றீங்க? பாட்டி பெரியத்த கதவு தரங்க. அத்தை பாட்டி கதவு தரங்க அத்தை. பெரியத்த பாட்டி கதவு தரங்க பாட்டி. பெரியத்த தயவு செஞ்சு கதவு தரங்க. பெரியத்த அத்தை பாட்டி பெரியத்த அத்தை கதவு தரங்க. பாட்டி கதவு தரங்க. பெரியத்த எதுக்கு இந்த மாதிரி? வேற என்ன செய்யறது? எப்பவும் அழகா இருக்கிற என் முகத்தை தான் அந்த பொண்ணு கெடுத்து வச்சுட்டாள. மத்தவங்களை விடு, எனக்கே என் முகத்தை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல. என் மருமகளுங்களே, எல்லாரும் இங்க நின்னுகிட்டு யார் முதல்ல சிரிக்கிறத யோசிச்சுட்டு இருக்கீங்களா? போங்க, போய் வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஒழுங்கா மூடி வைங்க. கண்ணாடியே இருக்க கூடாது. பெரியத்த அமைதியா இருங்க அத்தை, கவலைப்படாதீங்க. இவர் ஏற்கனவே டாக்டருக்கு போன் பண்ணிருக்காரு. நாளைக்கு காலையில உங்களுக்கு மருந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட முகம் முன்ன மாதிரி மாறிடாத. என்ன காலையிலயா? சந்தியானி நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பாட்டிக்கு கொடுக்க தாத்தா கிஃப்ட்ல எடுத்துட்டு வராரு. பாட்டி தாத்தா வேற சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, அவரை விட இவங்க தான் அழகா இருப்பாங்கன்னு. இப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்க? நீ ஒருத்தி தாண்டி இன்னும் பேசாம இருந்த. இப்ப நீயும் பேச ஆரம்பிச்சிட்டல. இப்படி என்ன தூண்டி விட்டு சந்தோஷப்பட்டுக்கிறல. என்ன நடந்தாலும் நான் வரமாட்டேன். யாருக்கிட்ட என்னோட முகத்தை காமிக்கவும் மாட்டேன். கடவுளே, அந்த பிரீத்தி பொண்ணு எங்க இருந்து வந்து தொலைச்சாலோ தெரியல. என் 60ஆம் கல்யாணத்தை அடியோட கெடுத்து வச்சுட்டா. இப்ப எனக்கு எத்தனை மாத்திரை மருந்து கொடுத்தாலும் சரி, இந்த அடையாளம் எல்லாம் போறதுக்கு 3 நாளாவது கட்டாயம் ஆகும். அது வரைக்கும் நான் என்ன செய்யறது? இவ்வளவு அசிங்கமா இருக்கிற எனக்கு இந்த 60ஆம் கல்யாணம் தேவையான்னு யோசிக்கிறேன். ஐயோ ஆண்டவா, ஏன் இப்படி என்ன புலம்புற மாதிரி வச்சிட்டீங்க கடவுளே? எதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறீங்க? அந்த பிரீத்திய எங்க இருந்து அனுப்பி தொலைச்சிங்களோ தெரியல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் எல்லாரும் இங்க வரிசையா நின்னுட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு சொல்லணுமா? வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாம் துணியை போட்டு மூடி வைங்க. எல்லாரும் உடனே போங்க, வேலையை ஆரம்பிங்க. வா சூர்யா, சந்தியா நீயும் வா. என் கூட வாங்க. நீ என்னோட கல்லையும் போட்டு விடுமா? நான் இதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். கடவுளே, அம்மா உங்களோட மெட்டியை மாத்தாமலே வந்துட்டாங்களே. போட்டு விடுமா? எல்லாரும் பாருங்க, இங்க பாத்தீங்களா? சரோஜாவோட சம்மந்தியை நல்லா பாருங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. திருடனதை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? திருடனா? இன்னைக்கு இவங்க என் வீட்ல இருந்து அப்பளத்தை திருடிட்டு போயிருக்காங்க. இங்க இத பாருங்க. உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைல? இத பாருங்க. இதே மாதிரி மெட்டி இவங்க கல்லியும் இருக்கு. ஆமா, இது அதேதானே. இந்த மெட்டி எனக்கு கிடைச்சதுனாலதான் எல்லாரையும் அல்தா போடுறதுக்காக வீட்டுக்கு வர சொன்னேன். யாரோட மெட்டி இது? இதை யார் திருடினான்னு பார்க்கதான் கூப்பிட்டேன். ஆனா திருடினது சரோஜாவோட சம்மந்தி அம்மா. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இல்ல, அத நான் ஒண்ணு திருடல. அதுவும் இல்லாம நான் எதுக்காக அப்பளத்தை திருடணும் சொல்லுங்க? மாட்டதுக்கு அப்புறமா நான் எதுக்கு திருடணும்னு சமாளிக்கலான்னு பாக்குறீங்கல்ல? வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம்? வெக்கம்னா என்னன்னாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த வயசுல திருடுறீங்க. போதும் பெரியத்த, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரியா? என் அம்மா மேலேயே பழி சுமத்துறீங்களா நீங்க? என் அம்மா கடவுள் மாதிரி. அவங்கள பத்தி இந்த பதில பேசலாமா? அவங்க ஏன் திருட போறாங்க சொல்லுங்க அத்தை. வேணும்னா நான் கூட எத்தனையோ விஷயத்த சொல்லலாம். நீங்களும் உங்களோட மருமகளும் சேர்ந்து என் அம்மாவோட வெள்ளி மட்டியை திருடிட்டீங்கன்னு சொல்லலாம்ல?
என்ன பேசிட்டு இருக்க? திருடுறது மட்டும் இல்லாம என்னைய எதிர்த்து பேசுறியா? நட, இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. நான் அங்கேயே ரிப்போர்ட் எழுதுறேன். உன் வீட்டுக்கு வந்து நான் அவங்களே தேட சொல்றேன். இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது உன்னோட அம்மா தான். உங்க வீட்டுல மட்டும் என்னோட அப்பளம் கிடைச்சது, என் கால்ல விழுந்து உன் அம்மா மன்னிப்பு கேட்கணும். வாழ்க்கை மொத்தமா இவங்க அடிமையா இருக்கணும். ஒருவேளை இவங்க ரூம்ல அந்த அப்பளம் கிடைக்கலனா நான் நிச்சயமா உங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே தீருவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடிமையா தான் நான் இருப்பேன். வா, உடனே போய் தேடி பார்த்தா உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. உண்மை சொல்றது யாரு, பொய் சொல்றது யாருன்னு தெரிஞ்சிடும்ல. சரி வாங்க போலாம். அப்பதானே எது உண்மை எது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். தப்பே செய்யாத என் மேல குற்றத்தை சுமத்துறீங்களா? வாங்க வாங்க போலாம். வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எதுக்கு அவசரப்படுங்க? எதுக்கு அத்தை? என்ன நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அப்பளத்த காணோன்னு யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? அந்த போலீஸ்காரங்களே சிரிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல அத்தை, உங்களை பார்த்து அவங்கள சிரிக்க கூடாது. இது நமக்குள்ள இருக்க விஷயம் இல்ல அத்தை. இதை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் பக்கத்து வீட்டு சேர்ந்தவங்க இல்ல அத்தை. எதுக்காக நான் கேக்குறேன்? இந்த அப்பளத்தை நான் என்னோட மருமகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஆசையா செஞ்சு கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? இதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சே தீருவேன். அதுவும் இல்லாம நீங்க இப்போ 2 மடங்கு அப்பளத்தை எனக்கு கொடுத்தாகணும். ஒருவேளை நீ குடுக்கலன்னு வெச்சுக்கோ, நான் இப்பவே சரோஜாக்கு போன் பண்ணி பேச போறேன். அவளோட சம்பந்தி அம்மா என்னென்ன செஞ்சாங்கன்னு அவகிட்ட சொல்ல போறேன். அப்புறம் செய்ய வேண்டியதை அவளே செஞ்சு முடிச்சுவா. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வேணாத்த. என் அத்தைக்கெல்லாம் நீங்க போன் பண்ணாதீங்க. வேணாத்த. என்னோட பெரிய அத்தையா இருந்துட்டு நீங்க எதுக்கு என் அத்தைக்கெல்லாம் போன் பண்ண நினைக்கிறீங்க? நமக்குள்ள இருக்க விஷயம் தானே அத்தை இது. ஓ, உங்களுக்கு அப்பளம் தானே வேணும் அத்தை? நானும் என் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு 2 மடங்கான அப்பளத்தை செஞ்சு கண்டிப்பா கொடுத்துறேன் அத்தை. போதுமா? இந்த ஒரு தடவை போனா போதுன்னு விடுறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன்னை பத்தியும் உன்னோட அம்மாவை பத்தியும் நான் சரோஜா கிட்ட சொல்லிடுவேன். புரியுதா? புரிஞ்சிருச்சு. இன்னும் எதுக்காக இங்க நின்னு மறைச்சு பார்த்துட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன் திருட்டு அம்மாவை கூட்டிட்டு போ. ஏய் என்னடி அப்பள திருடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, உன் தோழி பிரீத்தி மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது இல்ல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு வந்து என் காதுல என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? அந்த பிரீத்தியை ரொம்ப நம்பிக்கையோட இங்க கூட்டிட்டு வந்தல. அவ பெரியத்தியோட மனசுல இடம் பிடிச்சி நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துவான்னு சொன்னல. ஆனா அவ அப்படி எதுவும் செய்யல. உன்னோட நம்பிக்கை பெரியத்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோன்னு எனக்கு தோணுது. இப்ப அவ செஞ்ச தப்புக்கு பெரியத்தியோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா நம்ம எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அசிங்கப்படுத்திட்டு அவ மட்டும் ஊருக்கு போக போறா. இதுக்காக தான் நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன். அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவு தைரியம் கிடையாது, அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். அவளை பத்தி உனக்கு புரியல, அதுதான் கிளம்ப போறா. அவளுக்கெல்லாம் இங்க யார் இடம் கொடுப்பாங்க? நான் முதலே சொன்னல, கஷ்டப்படாம எதுவும் செய்யாம அவளுக்கு எல்லாமே வேணும். எதுக்காகவும் கஷ்டப்படுறதுக்கு இவ தயாரா இருக்க மாட்டா. இங்க பாரு சந்தியா, இன்னைக்கு உன்னோட நம்பிக்கை மட்டும் வீண் போகல. உன்னோட முதல் சவாலையும் நீ தோக்க போறங்கிற விஷயத்தை மறந்துடாத. ஏதேதோ சொல்லி நீ அன்னைக்கு பேசினல்ல, ஆனா அந்த பொண்ணு உன்னோட நம்பிக்கையை பத்தி துளி கூட கவலைப்படல. ஒருவேளை இந்த விஷயத்தை நம்ம 4 பேரும் மட்டும் உட்கார்ந்து பேசி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்தே இருக்காது. உன்னோட பிடிவாதம் அதால மட்டும்தான் இன்னைக்கு நாம இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. ஐயோ கடவுளே, என்ன செய்வேன்? அத்தை, நான் சவால்ல தோத்து போறத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. அதை விட அதிகமா கவலைப்படுறது மோகன் பிரீத்தியோட குழந்தைய பத்தி தான். அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னங்க, இங்க எதுவுமே சரியா நடக்கலங்க. நம்ம எப்படியாவது பிரீத்தியை தடுத்தாகணுங்க. நீங்க என் கூட வரீங்களா? சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்க பிரீத்தி? என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக நான் இங்க வந்துட்டேன். ஆனா அவங்களுக்கு மனசே கிடையாதே. அவங்களோட கேரக்டரே ரொம்ப ரூடா இருக்கு. அவங்க யார்கிட்டயும் மரியாதையோடவே பேச மாட்டாங்க. எப்ப வேணாலும் யார வேணாலும் அதே இடத்துல வச்சு இன்சல்ட் பண்றாங்க. அவங்களுக்கே தெரியும் அந்த பானை தெரியாம தான் உடைஞ்சது. ஆனா ஒரு நிமிஷம் என் பேச்ச அவங்க கேட்டதானே?
நான் எதையுமே வேணும்னே செய்யல சந்தியா. ஆனா எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பிரீத்தி, அதுதான் அவங்களோட சுபாவம். அவங்களுக்கு அப்படித்தான் கோபம் வரும். ஆனா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும், நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். அதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது பிரீத்தி. ஆனா நீயே கொஞ்ச நாளா யோசிச்சு பாரு. பெரியத்தைக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய நாள். அவங்க முகத்துக்கு ரொம்ப கேர் எடுப்பாங்க பிரீத்தி. ஆனா இன்னைக்கு பாரு, அவங்க முகத்தை அவங்களாலே பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அதனால அவங்க கோவப்படுறாங்க. அவங்க வேதனைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க பாரு சந்தியா, பெரியவங்களா இருந்தா சின்னவங்களை எப்ப வேணா அவங்க நினைச்ச நேரத்துல இன்சல்ட் பண்ணணும்னு ஒன்னும் அர்த்தம் இல்ல. அப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல சந்தியா. அவங்க மனசுல இடம் பிடிக்கிறத விடு. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தோணுது. உனக்கு தெரியுமா, அவங்க மனசுல இடம் பிடிக்க நான் ரொம்ப ஆனஸ்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் எப்ப நல்லது பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் சரி, எல்லா நேரங்கள்லயும் அவங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. எந்த ரீசனும் இல்லாம பெரியதா அவங்க மருமகள்களையும் நம்ம அத்தையையும் வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நீ கவனிக்கலையா? எப்ப பார்த்தாலும் பெரியதா அவங்க மருமகளையும் நம்மளோட அத்தையும் குத்தி காமிச்சு பேசிட்டே இருக்காங்க. ஆமா, அத்தை சொன்னது உண்மைதான். பெரியத்த மனசுல யாராலையுமே இடம் பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீயே சொல்லு சந்தியா, என்னால மட்டும் இப்படி இங்க இருக்க முடியும்? திரும்ப நான் ஊருக்கு போறதுதான் நல்லது. இப்படி நீ இங்க இருந்து கிளம்பி போனா என்ன ஆகும்னு தெரியும்ல? எனக்கு தெரியும் சந்தியா. ஆனா இங்கே இருந்து அசிங்கப்படுறதுக்கு நான் ரெடியா இல்ல. இதுக்கு பதிலா இங்க இருந்து கிளம்பி போறதுதான் நல்லது. ஒரு நிமிஷம் பிரீத்தி, நீ இங்க இருந்து கிளம்பி போகணும்னு முடிவு எடுத்துட்டல, அதனால போ. ஆனா இந்த மாதிரி போகாத. இவர் உன்னை கொண்டு போய் ஊருக்கு போற பஸ்ல உட்கார வச்சுட்டு வருவாரு. உன்னோட அப்பா அம்மா ரொம்ப நம்பிக்கையோட உன்னை எங்க கூட அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க கூட ஸ்டாப்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? பெரியத்த சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட குடும்பமும் இன்னைக்கு மோகனை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் மோகனை பிடிச்சிருந்தா அவங்க இன்னைக்கே ஒருவேளை நிச்சயதார்த்தம் கூட பண்ணாலும் பண்ணலாம். ஆமால, இந்த பிரச்சனையில நான் இது கேட்கணுங்கிறதே மறந்துட்டேன். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. அதுவும் இல்லாம நான் வேற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வர போகணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, பிரீத்தியும் கூட்டு அப்படியே பஸ் ஏற்றி விட்டுறேன். என்ன சொல்றீங்க? அந்த பெரியத்தை இவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்ல. ஏதோ அவங்க செஞ்ச கொஞ்சம் அப்பளத்தை நான் ஆசையா எடுத்து சாப்பிட்டேன்றதுக்காக அவங்க என்னை இவ்வளவு அப்பளத்தை செய்ய வச்சுட்டாங்க. எனக்கு வர ஒருத்தருக்கு அவங்கள அப்படியே. சந்தியா, நான் எங்கேயுமே போக மாட்டேன். மோகன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் படிக்க என்னால இப்படி அனுமதிக்க முடியும்? நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா நீ எதுக்காக இங்க இருக்கணும்? நீதான் ஊருக்கு போய் ஆகணும்னு சொன்னல, அப்புறம் இங்க இருக்க வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்ன. எப்படி சந்தியா என்னால இந்த இடத்தை விட்டு போக முடியும்? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. மோகனும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பெரிய தப்பு பண்ணிட்டோம். எப்படியாச்சும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி தீரணும். அது உனக்கும் தெரியும்ல. சந்தியா, அந்த பொண்ணை பத்தி சும்மா தானே என்கிட்ட சொன்ன. மோகனை பார்க்க எந்த பொண்ணு வரல. சொல்லு சந்தியா. ஆமா பிரீத்தி, நான் சொன்னது எல்லாமே போய் தான். ஆனா நான் என்ன பண்றது? உன்னோட கோபத்தினால நீ ஒரு தப்பான முடிவை எடுத்திருப்ப பிரீத்தி. நீ இங்க இருந்து போறதுனால உன்னோட லைஃப் மட்டும் கிடையாது, இந்த குழந்தையோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். கோவம் அதிகம் படுறதுனால சரி எது தப்பு எதுன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. லைஃப்ல எதுவுமே சுலபமா கிடைச்சிடாது பிரீத்தி. ஏதாவது நமக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணணும். ஒரு சில நேரத்துல இம்பார்ட்டன்டான விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். நீ என்ன நினைச்ச பிரீத்தி? நீ இங்க வந்த உடனே பெரியத்த உனக்கும் மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டியா என்ன? இல்ல பிரீத்தி,
இங்க இருக்கிற எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகணும்னா நீ அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. அதுக்காக நீ கொஞ்சம் போராடணும். அதனால தயவு பண்ணி தைரியமா இரு. இதெல்லாமே நடக்க நிச்சயம் கொஞ்சம் டைம் ஆகும். போதும் சந்தியா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்ல வரத பிரீத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரீத்தி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தவறு மறுபடியும் பண்ண மாட்டாங்க. என்ன பிரீத்தி, நீங்க போக மாட்டீங்கல்ல? என்ன மன்னிச்சிரு சந்தியா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். இந்த இடத்தை விட்டு நான் போயிருந்தேன்னா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். கங்கா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க? அவங்க சிரிச்சதுல அந்த சிரிப்புல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இப்படி சிரிச்சாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியத்த, ஏய் மருமகளே, இது என்னோட அறை. எதுக்கு கண்டவங்களும் வராங்க? ஒரு வாட்டி கூட என்கிட்ட அனுமதி கேட்காம கண்டவங்களும் என் அறைக்கு வரேன்னு எதுக்காக வராங்க? தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு பெரிய மனசு இல்ல. பெரியத்த, நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பெரியத்த, உங்களுக்கு தெரியுமா, நான் இங்க வந்ததே உங்களை பார்க்க மட்டும்தான். சந்தியா எப்பயுமே உங்களை பாராட்டி பேசுவா. ஆனா என் நேரத்தை பாருங்க. தெரியாம நானே இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களையே நான் கோவப்படுத்திட்டேன். பெரியத்த, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் பெரியத்த, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பெரியத்த, பிரீத்திக்கு உண்மையிலேயே உங்க மேல நிறைய மரியாதை இருக்கத்த. தெரியாம அவ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். இவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இவள மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்டா மட்டும் செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா என்ன? நிலா மாதிரி இருக்கிற என் முகம் சரியாயிடுமா என்ன? எவ்வளவு ஆசையா இருந்தேன். 60ஆம் கல்யாணம் நடக்க இருந்தது. கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன், என் 60ஆம் கல்யாணத்துக்கு நான் பண்ணிக்கிற அலங்காரத்துக்கு முன்னாடி ஒரு புது பொண்ணால கூட அலங்காரம் பண்ணிக்க முடியாதுன்னு. அழகா அலங்காரம் பண்ணிக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்படி முகத்தை மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சே. யாரு கண்ணோ பற்றுச்சு என் மேல. பண்ணக்கூடாதையெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறாளா இவா? முதல்ல நீங்க இருந்து போ. பெரியத்த, நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆக வேண்டாம்.
நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். எப்படியாச்சும் இதை நான் இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? என் 60ஆம் கல்யாணத்தை எங்க இருந்தா வந்து கெடுத்துட்டேன். இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி மன்னிப்பு கேக்குறியா? முதல்ல இங்க இருந்து போ, போயிடு.